யோ பிஏ, ஊருக்குள்ள போய் அவனை எழுதிட்டு வாயா. அவங்க வரமாட்டாங்க. கலெக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லியா? வரானா இல்லையா பாத்துடலாம். யாரு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரிசாவில் இருக்காங்க. ஒரிசாவிலியா? ஆமா, இந்த சம்பவம் நடந்ததே ஒரிசாவில் தானே சார். சம்பவம் நடந்து 1 மாசம் ஆச்சு. கடையில மிச்சர் வாங்கி சாப்பிட்டேன். கடைக்காரன் மடிச்சு கொடுத்த பொட்டணத்துல இந்த செய்தியை படிச்சுட்டு நான் தான் பழனிசாமி கிட்ட சொன்னேன். உடனே அவன் கொடி தூக்கிட்டான். ஏன் பழனிசாமி, எங்கேயோ ஒரிசாவில் நடந்த பிரச்சனைக்காக இங்க வந்து கொடி பிடிக்கிறீங்க? இதெல்லாம் உனக்கு நியாயமா தெரியுதா? பஞ்சாப்ல இருந்து நல்ல கோதுமை வாங்கி திம்பீங்க, உத்தரப்பிரதேசத்துல இருந்து நல்ல பருப்பு வாங்கி திம்பீங்க, ஆந்திராவில இருந்து நல்ல அரிசி வாங்கி திம்பீங்க, கேரளாவில இருந்து நேந்திரம் வாங்கி திம்பீங்க. இப்படி திங்கிறதுக்கு எல்லாம் சார் வேணும் உங்களுக்கு. ஒரு பிரச்சனை மட்டும் ஓடிதுங்கய்யா, சொல்லுங்கய்யா. பழனிசாமி, கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கு கஷ்டம் வந்தா கூட கண்டுக்காம போற இந்த மனுஷங்க மத்தியில 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறவங்க பிரச்சனைக்காக இங்க நீ போராட்டம் பண்ணிட்டு இருக்கியே, உன்னை நான் மனசார பாராட்டுறேன் தம்பி. அந்த ஊர் கலெக்டரோட நான் பேசி சம்பந்தப்பட்டவங்களுக்கு நிச்சயமா தண்டனை வாங்கி தரேன். ஸ்கூல் விட்டவன பசங்களை அனுப்பிச்சிட்டு என்ன பாத்துட்டு போங்க. கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. எங்க உங்க முதலாளியம்மா? ஸ்கூல்ல ஏதாவது டிராமா போறாங்களா? எல்லாம் வேஸ்ட் வந்திருக்கீங்க. உன்னை க்ளோஸ் பண்ண வந்திருக்கோம். அட, நமக்குள்ள என்ன விரோதமா? நீயும் தொழிலாளி, நானும் தொழிலாளி. எவனோ ஒரு பணக்காரன் ஏன் வருவானா? என்ன நடந்தது தெரியாம என்ன அடிக்க வரீங்களே? அடிக்கிறதா எங்க தொழில? ஓஹோ, அப்ப அடிச்சே தெரியுங்கிற. சரி, இங்க வச்சுக்கலாம். நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு அடைஞ்சலா இருக்கேன். நம்ம அந்த பக்கம் போயிருவோம். வாங்க வாங்க வாங்க. அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓடுறான். யாரையா நீங்களா? நான் பாக்ஸிங்ல எக்ஸ்பர்ட் மேடம். நான் கராத்தேல எக்ஸ்பர்ட் மேடம். நான் கலரில எக்ஸ்பர்ட் மேடம். நான் குஷ்புல எக்ஸ்பர்ட் மேடம். முண்டா, குஷ்பு இல்ல குங்ஃபு. இங்க எதுக்கு வந்தீங்க? பழனிசாமியை க்ளோஸ் பண்ண உங்க அப்பா தான் மேடம் எங்களை அனுப்பிச்சாரு. க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? நாங்களும் என்னென்னமோ அடியெல்லாம் அடிச்சு பார்த்தோம் மேடம். அவன் நாட்டடி காட்டடி அடிக்கிறான் மேடம். நீ யாரியா? வர்மடி குடுக்குறவன். அவன் தர்மாடி கொடுத்தானா? இப்படியே போகாத, இவன் கண்ணையா குத்திர போறேன். நீங்க எங்கே இருங்க, நான் தனியா கவனிச்சிட்டு வரேன். யோ சாரியா, எனக்கு தெரியாம எங்க அப்பா இவங்களை அனுப்பிச்சிட்டாரு. நீ என்ன தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ். உன் மனசை புரிஞ்சுக்கிட்டேன், என் மனசை கொடுத்துட்டேன். இப்ப எதுக்கு இந்த டிராமா பண்ற? டிராமா இல்லையா, மனசார உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். மனசை திறந்து காட்டட்டுமா? ஓகே. ஐயோ, ஏய் என்னங்க என்னங்க, என்ன இது? புலி மாதிரி பாஞ்சு வர்றவன் இந்த ஓட்டம் ஓடுறான். ஏ மேடம், எந்த வர்ம அடிக்கும் மசியாத பார்ட்டி இப்படி மிரண்டு ஓடுதே. நீங்க என்னீங்க? இப்படி வாங்க. அப்படின்னா எதிர்காலத்துல அவர்தான் எங்க முதலாளியா? சம்பள உயர்வு அவர்கிட்டயே கேட்டுக்கலாமா? சம்பளத்தை 1000 ஆக்க சொன்னீங்கல்ல, அவர் 2000 கொடுக்க சொல்லிட்டாரு. அப்படின்னா ஸ்கூலோட செட்டப்பே மாற போகுதா? ஆமா, இனிமே யார்கிட்டயும் ஃபீஸ் வாங்க கூடாது. இது வரைக்கும் வாங்கின ஃபீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துடணும். அப்புறம் இலவசமா சத்துணவு. வித் 2 எக்ஸா? எஸ், இலவசமா ஸ்கூல் யூனிஃபார்ம் வருஷத்துக்கு 2 முறை. ஒழுங்கா ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்களுக்கு ஊக்க போனஸ் கமர்கட்டோட சேர்த்து. ஓ, அந்த லெவலுக்கு வந்துருச்சா? அப்ப பொங்கலுக்கு 2 கரும்பும், தீபாவளிக்கு கொஞ்சம் நல்ல எண்ணெயும் கொடுத்துரும். இதெல்லாம் உங்ககிட்ட ஏன் சொல்ல தெரியுமா? அதையும் நீங்களே சொல்லிடுங்க. நீங்க அவரை தனியா போய் பார்த்து, மேடம் இதெல்லாம் உங்களுக்காக தான் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு இது அதன்னு அதெல்லாம் சொல்லி அவருக்கு என் மேல ஒரு இது வர மாதிரி நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும். மேடம், நான் ஒரு வாத்தியார், உங்க மேல ஒரு இது வரா மாதிரி நான் அது பண்ணினா அது வேற ஒரு இது மாதிரி ஆயிடும். அதனால வேஸ்ட். நானே ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிக்கிறேன். ஏய், மீன் கடிக்குதுடி. ஆம்பள மீனா இருக்கும், கடிக்குது, கடிக்குது போட்டோம். ஏய், யாரும் நம்ம குளிக்கிறது ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கடி. அண்ணே, நாங்க குளிக்கிறது யாரோ ஒருத்தர் பாக்குறானே. ஏய் வாடாங்க. யாரா நீ?
மாயாண்டி. பொண்ணு குளிக்கிற இடத்துல என்ன வேடிக்கை பாக்குற? அதுல ஒரு சுகந்தா. உனக்கு அதெல்லாம் எங்க புரிய போகுது? நீ டிராக்டர் ஓட்டிக்கிட்டு நிலத்தை உழுதுகிட்டே இரு. என்ன திமிர்றான்? அப்படியே தூக்கி ஆத்துல வீசுறேன் பாரு. என்னையாச்சு உனக்கு? மாப்பிள புஷ்பா வந்துடுச்சு, நீங்களே அதுகிட்ட கேட்டுங்க. நீங்களே கேட்டுருங்க மாமா. என்னப்பா இதெல்லாம்? அம்மா, என் ஃப்ரெண்டோட மகன் டாக்டர் சுப்பிரமணியன் அமெரிக்கால இருக்கிறான்னு சொன்னேனே, அது இவர்தாம்மா. இவர்தான் உனக்கு நிச்சயம் பண்ணிருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம் அமெரிக்கால போய் செட்டில் ஆகலன்னு மாப்பிள்ள சொல்றாரு. அது என் பொண்ணுகிட்டயே கேட்டுங்கன்னு மாப்பிள்ள கிட்ட சொல்லிட்டேன். சரிதானம்மா? சரிதான்ப்பா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்க. அப்பா, மாப்பிள்ளைக்கு அல்வா கொடுத்து அனுப்புறேன், உங்க கையாலேயே கொடுத்துருங்க. எந்த ஊர் அல்வா மாமா? பாம்பே அல்வா மாப்பிள்ள. நீ தோழர்களோட சந்தோஷமா விளையாடிட்டு இருக்க, ஆனா ஆண்டவன் என் வாழ்க்கையில விளையாடிட்டான். ஏய், ஏன் இப்பெல்லாம் பேசுற? எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. சந்தோஷமான விஷயம் தானே, இதுக்கே போய் கவலைப்படுற? ஜமாய் நினைச்சவன் கிடைச்சிருந்தா ஜமாய்ச்சிருக்கலாம். நீதான் தபாச்சிட்டியே. ஆட நினைச்சவன் கிடைக்கலாம் என்ன? கிடைச்சவன் நினைச்சு சந்தோஷமா வாழ வேண்டியதானே, அதான வாழ்க்கை. கிடைச்சவன் வாழறவனா இருந்தா வாழ்ந்துடலாம். அவன் தான் போறவனா இருக்கானே. எங்க போறான்? மேல. அவனுக்கு கேன்சர். எங்க அப்பா சொத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஒரு புத்துநோய்க்காரனுக்கு கட்டி வைக்க போறாரு. ஆனா நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்த புத்துநோய் விஷயம் எனக்கு தெரியாதுன்னு எங்க அப்பா நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா எங்க அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு என் வேதனையெல்லாம் நான் அடக்கிட்டு இருக்க. நல்ல கவனி, அம்மா சென்டிமெண்ட்டுக்கு கட்டுப்பட்டு. ஆனா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத. இந்த தோழர்களோட சேர்ந்து ஜவ்வு மிட்டாய் தின்னுகிட்டு நீ சந்தோஷமா இரு. நாளைக்கு கல்யாணம். 7வது நாள் நான் விதவை ஆயிடுவேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன், உன் கையால தாலியை வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடக்கல. நான் விதவையானதும் நான் கட்டுற முதல் வெள்ளை புடவையாவது உன் கையால கூட. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, அவரை இன்னும் காணுமே. மந்திரியை கூட்டிட்டு வர ஸ்டேஷனுக்கு போயிருக்காருமா. இப்ப வந்துருவாருமா. இந்த கல்யாணம் நடக்க விட மாட்டேன். ஏ ஒய், கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக, கெடுக்கிறதுக்காக இல்ல. நான் கேட்டுக்கிட்டேங்கிறதுக்காக ஏழையோட நிலைமையை புரிஞ்சு ஊருக்கு கல்வியை இலவசமாக்கின பொண்ணு. பணக்கார பொண்ணுனாலும் பண்பான பொண்ணு, குழந்தைங்க மேல அன்பான பொண்ணு. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன். பாத்துறேன் ஒரு கை. இந்த கல்யாணத்தை நடத்த விடவே மாட்டேன். ஏன் தம்பி நடத்த விட மாட்டேன்? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும். என்ன, இவர் ஐயரா இல்லையா? எல்லாத்தையும் மூடி மறைச்சு ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். என்ன தம்பி சம்பந்தம் இல்லாம பேசுற? சம்பந்தம் இல்லாம பேசுறேன். கேன்சருக்கு இந்த மாப்பிளைக்கு சம்பந்தம் இல்ல? நிச்சயமா சம்பந்தம் இருக்கு. நான் ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட். ஸ்பெஷல் கேன்சர் வரையா? மாப்பிள மரியாதை இடத்த காலி பண்ணிரு, இல்ல அடி பின்னிருவேன். டேய், என்ன நினைச்சிருக்க உன் மனசுல? டேய் 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 விடுங்க. டேய் விடுங்க. இல்லங்கடா. டேய் டேய் பசங்களா, ஏங்கப்பா. ஏன்பா தம்பி, இது என்ன கல்யாண வீடா இல்ல கண்மணி பூங்காவா? என்ன தம்பி நடக்குதுங்க? ஐயா, இந்த பொண்ணோட அப்பன் சொத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணை ஒரு புத்துநோய்க்கான கட்டி வைக்க போறான். அதுக்கு உங்க கையால் தாலி எடுத்து கொடுக்கணுமா? சொல்லுங்க தம்பி, நானும் 5 பொண்ணு பெத்தவா. நான் இந்த கல்யாணத்தை நடத்த மாட்டேன். இல்லையா தம்பி? ஆள் ஆளுக்கு பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசுறீங்கன்னு புரியலையே. என்னத்த புரியல? இந்த கல்யாணத்துல ஏதோ சிக்கல் இருக்கு. அட அந்த பொண்ணு ராசி அப்படிதான்பா. ஏற்கனவே எல்லாம் ஏற்பாடு பண்ணி 2 வாட்டி கல்யாணம் நின்னு போல. நானே அதை மறந்துட்டேன். அண்ணன் இன்னும் நல்லா ஞாபகம் வச்சிட்டு இருக்காரு.
எந்த கல்யாணத்துல பிரச்சனை வந்தாலும் ஏன் பொண்ணு மேலே பழைய போடுறீங்க? 3வது தடவையும் கல்யாணம் நின்னு போச்சு. இனி இந்த பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது. அதோட தலையெழுத்து அவ்வளவுதான். என்னையா பெரிய தலையெழுத்து? ஒரு ஆம்பளை நினைச்சா ஒரு பொண்ணு என்ன கஷ்டத்துல இருந்தாலும் தலையெழுத்து மாத்த முடியுமா? பாருங்க இப்போ பாருங்க, என்ன பெரிய தலையெழுத்து? தலையெழுத்து மாத்த முடியாதா? இப்ப என்ன சொல்றீங்க? என்ன நடந்ததுங்க? நீங்க லேட்டா வந்ததால மூர்த்த நேரத்துக்கு கல்யாணம் நடந்து போச்சு. ஆனா மாப்பிள்ளை தான் மாறி போச்சு. என்ன முறைக்கிறீங்க? சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கேன்சர்காரனுக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்க பாத்தீங்க. நான் காப்பாத்திட்டேன். கேன்சர் காரணம் அவன் கேன்சருக்கு வைத்தியம் பார்க்கற டாக்டரா? இது அவன் டாக்டரா? அந்த மூதேவி அத முன்னாலேயே விளக்கமா சொல்லி இருக்க வேண்டாமோ? லொக்கு லொக்குன்னு 2 வாட்டி இருமினா நானும் நம்பிட்டேன். ஏண்டி மாப்பிள்ளை கேன்சர் நீதானே சொன்ன? யோ ஏன் இப்படி பிளேட்ட மாத்துற? நாம 2 பேரும் கட்டி பிடிச்சத அப்பா பாத்துட்டாரு. அதனால வேற மாப்பிள்ளைய ஏற்பாடு பண்றாங்கன்னு நான் சொன்னேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? கவலைப்படாத புஷ்பா கண்ணு, மணமேடையில மாலையோட உட்கார்ந்துரு. அங்க வந்து ஏதாவது ஒரு டிராமா பண்ணி உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னல. இதுக்கு மேல நாம இங்க நின்னா உங்க மாமனார் டென்ஷன் ஆயிடுவாரு. வாங்க போலாம்.